ஜனாதிபதி ஊடக பிரிவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு நாள்ல ஒரு விவாதமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்றவங்களுக்கு வழக்கில் இருந்து விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு புதிய சட்ட திருத்தம், சிறைச்சாலைகள்ல நடந்த 255 மில்லியன் சேதங்கள், பாடசாலை மாணவர்களை காக்கிறதுக்காக மித்துரு பாசல, அப்படி இல்லைன்னா நட்பு பாடசாலை திட்டம் அப்படின்னு பல முக்கியமான திட்டங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய திட்டங்களா கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். போதைப் பொருள் வர்த்தகம் மூலமா ஈட்டப்படக்கூடிய எல்லையற்ற செல்வமும் அது உருவாக்கக்கூடிய குற்ற சூழலும் நாட்டோட பொருளாதாரம், சுற்றுலாத்துறை, அது மட்டும் இல்லாம சமூக நெறி கட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு அப்படின்னு ஜனாதிபதி ஊடக பிரிவு சுட்டி காட்டி இருக்கு. உலகளவுல சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல 15 கிராம் ஹெரோயின் கடத்தலுக்கு கூட கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படுது. இந்த மாதிரி பல நாடுகள்லயும் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய பின்னணியில இலங்கையில போதைப் பொருள் பயன்பாடு காரணமா ஒரு தலைமுறையே பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அண்மைய நாட்களா வெளியாயிட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாகவும் இருக்கு. இப்படியான பின்னணியில போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளை என்னதான் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த கடத்தலோட வேர்கள் இன்னும் வரைக்குமே அறுத்தெறியப்படலை அப்படிங்கிறது முக்கியமாக நாங்கள் இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்மையில் முக்கியமான 5 சிறைச்சாலைகளில் நடந்த கலவரங்களுக்கு கூட இந்த போதைப் பொருள் வர்த்தகம் தான் அடிப்படை மூல காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த கலவரங்களால் மட்டுமே அரசாங்கத்துக்கு 255 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமடைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே தான் ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த மாதிரியான ஒரு வரைவிலக்கண மூடா சுட்டி காட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்படுது. நாட்டுல போதைப் பொருளை கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளிகள், அப்படி இல்லைன்னா இந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள், கடத்தல்காரர்கள், இவங்க எல்லாமே வெளிநாட்டுல தஞ்சமடைஞ்சு தலைமறைவாகி இருந்து இலங்கைக்குள்ள போதைப் பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல இந்த இடைத்தரகர்களா செயற்படக்கூடியவங்க, அதையும் தாண்டி மக்கள் மத்தியில இதை பகிரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பலிக்கடாவா மாறிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அண்மைய நாட்கள்ல பதிவாயிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமா வலுவா எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். போதைப் பொருள் நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஊழலுக்கு எதிரான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு போர்லையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், பல குற்றச்செயல்களுக்கு பின்னாடி இந்த போதைப் பொருள் கடத்தலா இருக்கட்டும், இந்த போதைப் பொருள் விநியோகமா இருக்கட்டும், இதுதான் ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துகிட்டு வருது. இந்த மாதிரியான பின்னணியில தான் நேற்றைய நாள்ல ஜனாதிபதி அவர்களுக்கு கீழே நடத்தப்பட்ட கலந்துரையாடல்ல எதிர்வரும் நாட்கள்ல இந்த மாதிரி மரண தண்டனை, அதாவது போதைப் பொருள் வர்த்தகர்கள், போதைப் பொருள் கடத்தல்களுக்கு எதிராக வந்து மரண தண்டனை விதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விஷயத்தை நேற்றைய நாள்ல சுட்டி காட்டி இருந்தது அப்படிங்கிறது தான். இப்படியான பின்னணியில இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக ஒரு போரும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழலுக்கு எதிரான போர்லையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை முன் வச்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டோட 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தை திருத்துறதுக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய சட்ட மூலத்தோட அடிப்படையில உண்மையை வெளிப்படுத்தினா வழக்குல இருந்து விலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும், எல்லா உண்மைகளையுமே வெளிப்படையா ஒப்புக்கொள்வாரா இருந்தா அவருக்கு எதிராக வழக்கு தொடராம இருக்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகளை வாபஸ் பெற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோட பணிப்பாளர் நாயகத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுது. ரெண்டாவதா நீதவான் நீதிமன்றங்களுக்கும் விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் மேல் நீதிமன்ற வழக்குகளுக்கு மட்டுமே இருந்த இந்த அதிகாரம் இனி நீதவான் நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் விரிவுபடுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவதா சட்டவிரோத சொத்துக்கள் பறிமுதல்.
ஊழல் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களோட மதிப்பு முழுமையா மீட்டெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஊழல் மூலம் பெறப்பட்ட பதவிகள், சலுகைகள் இது எல்லாமே சட்டவிரோதமானவை அப்படின்னு கருதப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அரசியல் ரீதியா பார்க்கும்போது பெரிய ஊழல்வாதிகளை ஆதாரங்களோட பிடிக்கிறதுக்கும் அரசாங்கம் இழந்த பணத்தை ரொம்பவே சீக்கிரமா அரசுடைமையாக்குறதுக்கும் இந்த ஒரு நகர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வியூகமா பார்க்கப்படுது. இன்னைக்கு நாள்ல அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கலந்துரையாடல்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்படுது. அதுதான் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இடையில அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய போதைப் பொருள் பயன்பாடு. இது இன்னைக்கு நாட்டில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாடசாலை போறவங்க, கல்வி கற்கிற வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும், இந்த போதைப் பொருள் விநியோகத்துல ஈடுபடுறதும், தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறது அப்படிங்கிறது அண்மைய நாட்களாவே நாட்டில் அதிக அளவுல பதிவாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பல செய்திகள் நாளுக்கு நாள் எங்களுக்கு தெரிய வந்துட்டும் இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இடையில அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கக்கூடிய விதமா மித்துரு பாசல, அதாவது நட்பு பாடசாலை திட்டத்தோட முன்னேற்றத்தோட மதிப்பாய்வும் நேற்றைய நாள்ல மதிப்பாய்வு செய்யப்பட்டிருக்கு. கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுகள் இணைந்து செயல்படும் இந்த திட்டத்துல போதைப் பொருளுக்கு அடிமையான குழந்தைகளை அப்படி இல்லைன்னா மாணவர்களை கண்டறிஞ்சு வழிகாட்டுறதுக்கு ஆசிரியர்கள், அதிபர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமா சர்வதேச பாடசாலைகள்ல கல்வி கற்றுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையில போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இது நேற்றைய நாள் உண்மையாவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா பார்க்கப்படுது. பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பரிசோதிக்க விரும்புறாங்களா இருந்தா இந்த மருந்தகங்கள்ல இருக்கக்கூடிய போதைப் பொருள் பரிசோதனை உபகரணங்கள் இது கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த வன்முறை சம்பவங்கள் பதிவான நீர்கொழும்பு, மகரம், மெகசின், பள்ளன்சேன மற்றும் குருவிட்டை இந்த மாதிரியான சிறைச்சாலைகள்ல மனநல மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்தவும், புனர்வாழ்வு சட்ட திருத்தங்களை விரிவுபடுத்தவும் நேற்றைய நாள்ல ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்காரு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அப்படிங்கிறது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல மேடைகள்ல பல வாக்குறுதிகளை வழங்கி இருந்தாங்க. அதுல இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை அப்படி இல்லைன்னா இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான வாக்குறுதிகளாக தான் பார்க்கப்பட்டது. இந்த வாக்குறுதிகள் வழங்கின மாதிரியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமா இருக்கட்டும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களா இருக்கட்டும், இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு, ஊழலை எதிர்க்கிறதுக்கு பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆட்சிக்கு வந்த உடனேயே ரட்டம எக்கட்ட அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் இருக்கக்கூடிய பல மாகாணங்கள்ல இதுக்கான வேலை திட்டங்கள் நடத்தப்பட்டு மக்களை கூப்பிட்டு அங்க பல விழிப்புணர்வு விஷயங்களும் பேசப்பட்டது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருள் தொடர்பாக பல கைதுகள் இடம்பெற்றுட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரியான கைதுகள் தான் சிறைச்சாலைகளுக்குள்ள வன்முறைகளா மாறுறதுக்கான மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலுமே கூட அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தோட அடிப்படையில நாடளாவிய ரீதியில இந்த போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது, அந்த ஒழிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அரசாங்கம் மூலமா தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாங்க எங்களுடைய சமூகத்தை அவதானிப்பமா இருந்தா பாடசாலை மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் போதைப் பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த போதைப் பொருளுக்கு எதிராக மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேற்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. இதை தாண்டி ஊழலுக்கு எதிராகவும் பல முக்கியமான திட்டங்கள் ஜனாதிபதியால கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அடகை அவர்கள் மூலமாகவும் இந்த மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா ஒரு கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அண்மையில ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பா முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் ஹேமசிறி பெர்னாண்டோ அவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைச்சிருந்தாலும் கூட அவங்க ஒழுங்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல, அது தொடர்பாக அவதானம் செலுத்தல அப்படிங்கிறதுக்காக தான் வழக்கு விசாரணைகள், நீண்ட கால வழக்கு விசாரணைகளுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இப்போ மெல்கம் கார்டினல் ரஞ்சித் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மரண தண்டனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படணும், ஆனா மரண தண்டனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தாரு. ஜனாதிபதி
அனுரகுமார் திசாநாயக் அவர்களுமே கூட அதுக்கு முந்தைய காலப்பகுதியில இந்த மரண தண்டனைக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லாலுமே கூட இப்போ இந்த போதைப் பொருளுக்கு எதிராக மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்றைய நாள்ல பேசப்பட்டு வருது. அதாவது நாட்டுல போதைப் பொருள் மாஃபியாவை தடுக்கிறதுக்கு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது கட்டாயமா, அப்படி இல்லைன்னா இதோட பின்னணியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்குரிய தண்டனைகளை வழங்குறதே இதுக்கு ஒரு போதுமான தீர்வா இருக்குமா அப்படிங்கிறது தொடர்பா மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. இன்னொரு பக்கம் வழியா இருக்கக்கூடிய தகவல் தான் இந்த ஊழல்வாதிகள் கிட்ட இருந்து உண்மையை சொல்ல வச்சு சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய சட்ட திருத்தம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட இந்த நகர்வுகள் உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.